ஜெபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் தயவுமிகு பரலோகத்தின் நல்ல பிதாவே, இது இந்த வகுப்புகள் நல்ல முறையில் நடைபெற ஏதுவாக நீர் எங்களுக்கு காரியங்கள் நடப்பிக்க வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இதோ பிதாவே, இது எங்களால ஆகிற காரியம் அல்ல என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உம்மாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இதோ இந்த வகுப்புகளை நாங்கள் விடாமல் தொடர்ந்து நடத்தி முடிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும், குறிப்பாக இந்த குழுவிலே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும், இன்னும் தமிழகத்திலே இதை குறித்து கேள்விப்படுகிற ஒவ்வொருவரும் கூட, பிதாவே, இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும், உடைய குமாரன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெறவும் நீர் கிருபையை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இந்த வகுப்பு முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சிறப்படுத்தும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சோதரே, எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இன்றைக்கு 5வது நாளாக இந்த வேத பாட வகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம என்ன சொல்லுகிறோம்? இந்த வகுப்பை ஞானஸ்நானத்தை நோக்கிய கடைசி தொடுகை என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் 5வது நாளாக இந்த வேத பாடங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நான் நேற்றே சொன்னபடியாக இன்றைய நாளிலே நாம் சிம்சனுடைய வரலாறை பார்க்க போகின்றோம். யோசுவா இறந்த பிற்பாடாக ஜனங்கள் தங்கள் மனமோன போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருந்ததனாலே அவ்வப்போது அவர்களுக்கு ஏற்படுகிற இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், பிரஜாதியாரை இழப்பிற துன்பங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாப்பதற்கு தேவன் ஒருவர் பின் ஒருவராக நியாயாதிபதிகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். அப்படி வந்த நியாயாதிபதிகளில் ஒருவன் தான் சிம்சோன். இந்த சிம்சோனுக்கு எப்படி கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்துவை தரிசனமாகி, சிம்சோனுடைய தாயாருக்கு இயேசு கிறிஸ்துவை தரிசனமாகி சிம்சோன் பிறப்பை பற்றி முன்னறிவித்தார் என்பதை குறித்து நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு சிம்சோன் திம்னாத் என்ற ஊருக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். திம்னாத் என்பது இன்றைக்கும் திம்னாத் என்ற பெயரில் தான் அழைக்கப்படுகிறது. அது பலஸ்தீனத்திலே இருக்கிறது. இப்பொழுது பெலிஸ்தியர் வாழ்ந்த நாடு இப்போது பலஸ்தீனியர்கள் வாழ்ந்த நாடாகிவிட்டது. காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லுகிறார்கள். அந்த காசா ஸ்ட்ரிப்புக்காக தான் இத்தனை சண்டைகள் அங்கே பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அத்தனையுமே இஸ்ரேலருக்கு சொந்தமான பூமி. நான் அடிக்கடி சொல்லுவேன் அதைத்தான். மேலே எர்மோன் மலையிலிருந்து, அதாவது வடக்கே எர்மோன் மலையிலிருந்து தெற்கே இதுமையா வரை, நம்ம எப்படி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்திய நாடுன்னு சொல்றோம், அதனால இஸ்ரேல் எர்மோன் மலையிலிருந்து இதுமேயா வரைக்கும் யோர்தான் நதிக்கு கிழக்கையும் மேற்கையும் உள்ள பகுதி அத்தனையும் இஸ்ரேலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. எங்க இருந்து? எகிப்தின் நைல் நதி தொடங்கி பாபிலோனின் யூப்ரடிஸ் நதி வரைக்கும் உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் பறந்து திரிவார்கள், பறந்து விரிந்து பழகி பெறுவார்கள் சொல்லப்பட்டது. ஆனா இந்த இஸ்ரேல் நாடு அந்த நடு மத்தியில் இருக்கிறது. எகிப்துக்கும் பாபிலோனுக்கும் நடுவில் இந்த இஸ்ரேல் நாடு முழுவதும் இஸ்ரேலருக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு போய் கண்டவன்லாம் எங்க குடியிருந்துகிட்டு இஸ்ரேலை குறுக்கி விட்டான். அதுதான் எங்க பிரச்சனையே. அப்போ அந்த திம்னாத் என்ற ஊரிலே போய் ஒரு பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு தன்னுடைய தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? டேய், நம்ம போய் விருப்பங்கள பிளீஸ் எடுத்து போய் பெண்ணை கல்யாணம் முடிக்கலாமாடா? உன்னுடைய சகோதரன் மகள்கள், எங்களுடைய ஜனங்கள் எல்லாத்துலயும் ஒரு பெண் இல்லையா உனக்கு? அதுக்கு அப்படிங்கிற சிம்சோன் என்ன சொல்றான் பாருங்க. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். அது ஏன்னாக்கா அவன் பெலிஸ்தருக்கு குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயலாக இருந்தது. அதை தகப்பனுக்கு தாய்க்கு தெரியல. அக்காலத்துல பெலிஸ்தர் தான் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த பெலிஸ்தரை ஒழிக்கணுக்காக தேவனுடைய திட்டம் இதுவாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு. அவனுடைய முடி அது வரைக்கும் சவரம் பண்ணப்படவே இல்லை. அந்த முடியில தான் அவனுக்கு பலம் இருக்கிறது. அது அவனுக்கும் தெரிந்திருந்தது. இருந்தாலும் இவன் இப்படி சொல்றது தேவனுடைய திட்டங்கிறது அவங்களுக்கு புரியல. சரி, அப்படியே போய் நம்ம பார்க்குவோம் அப்படின்ட்டு சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போறாங்க. அவர்கள் திம்னாத் ஒரு திராட்சை தோட்டம் மட்டும் வந்த போது அங்கே கர்ஜிக்கிற பாலசிங்கம்னா வாலிப வயது சிங்கம், கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று எதிராக வந்தது, அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால்
அவன் கையில ஒண்ணுமே இல்ல. ஆனாக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மாதிரி அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அங்க போய் அந்த பெண்ணோட பேசினான். இங்க திம்னாத்துல போய் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். அப்புறம் போயிட்டாங்க. திருப்பி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிக்கலாம்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்க சில நாளைக்கு பின்பு அவன் வந்து அவளை கல்யாணம் முடிக்க திரும்பி வர்ற போது அப்பா அம்மா போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி வழிய விலகி போய் அந்த சிங்கத்தை கொண்டு போட்டான் இல்லையா? அந்த இடத்துல போய் பார்க்கறான். அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டே நடந்தான். தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அப்ப அங்க தகப்பன் இருக்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போனபோது, திம்னாத்துக்கு போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். அதாவது எப்பயுமே பெண்ணு பார்க்க போற போது, பெண்ணை முடிக்கிற போது, கல்யாணம் முடிக்கிற போது, அந்த கல்யாணம் பெண்ணு வீட்டுல தான் நடக்கும் யூதர்கள் மத்தியில. ஆனா அந்த கல்யாண செலவு முழுவதையும் மாப்பிள்ளை வீடு ஏத்துக்கணும். இதெல்லாம் ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மாப்பிள்ளை போய் உட்காருவாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க செலவழிக்கணும். அப்பெல்லாம் பழக்கம் கிடையாது. யூதர்கிட்ட அந்த பழக்கம் கிடையாது. அங்க பொண்ணு வீட்டுல தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிச்சு கூட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே பொண்ணோட வீட்டாருக்கு வேணுங்கிற செல்வத்தை எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதியை பொறுத்து பெண் வீட்டாருக்கு பணம் கொடுத்ததான் பெண்ணை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அதோடு கூட அந்த கல்யாண செலவை இவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அங்க விருந்து செய்கிறாங்க. அவர்கள் அவனை கண்ட போது என்ன செய்யறாங்க? 30 மாப்பிள்ளை தோழர்களை கொடுக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 30 பேர். அவனோட கூட இருந்து பேசுறதுக்கு, வேடிக்கை பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் வேணும்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து 30 தோழர்களை அவருக்கு கொடுத்தார்கள். சிம்சோன் அந்த 30 பேரை நோக்கி என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு ஒரு விடுதலையை சொல்றேன். நம்ம 7 நாளைக்கு விருந்து சாப்பிடுவோம். இந்த 7 நாளைக்குள்ள அதை எனக்கு விடுதலைக்கு விட என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். ஒருவேளை நீங்க அதை எனக்கு விடுவிக்க முடியாமல் போனால், நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றான். அவர்கள் அப்ப விடுதலை என்னப்பா அதை சொல்லு அப்படிங்கிறார். அப்ப விடுதலையை சொல்றாங்க. பட்சிக்கிறவனிருந்து பட்சணமும் பலவானிடம் மதுரமும் வந்தது அப்படின்னா, ஒரே 4 வார்த்தை தான். பட்சிக்கிறவன் வந்து பட்சணமும் பலவானிடத்தும் மதுரமும் வந்தது. 5 வார்த்தை தான் அந்த விடுதலை. அந்த விடுதலைக்கு என்ன விட? இவன்கிட்டே இருக்குது இந்த விட. அதாவது பட்சிக்கிறவன் யாரு? சிங்கம். பலவான்கிறது யாரு? அதே சிங்கம். மதுரம் தேன்கிறது மதுரம், பட்சணம்ங்கிறது பட்சணம், மதுரங்கிறது தேன். பட்சிக்கிறவன் பலவான் அப்படிங்கிறது சிங்கம், பட்சணம் மதுரம்ங்கிறது தேன். அப்ப சிங்கத்துல இருந்து தேன் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அவங்க. ஆனா இவன் வந்து அவங்க அப்பா அம்மாட்டா கூட சொல்ல அதை பத்தி. ஆனா யாருக்குமே தெரியாது. அப்ப அவங்க பூரா திண்டாடுறாங்க. என்னடா இது? இப்ப நான் 5 வார்த்தையில ஒரு விடுதலை சொல்லியிருக்கேன், இந்த விடுதலைக்கு என்ன விடுன்னு தெரியலேன்ட்டு. அப்ப 7ஆம் நாள்ல என்ன செய்யறாங்க? அவங்க சிம்சோனுடைய பெஞ்சாதியை பார்த்து, உன் புருஷன் இந்த விடுதலை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு, இல்லாட்டி நாங்க உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியினால சுட்டு போடுவோம். எங்களுக்குள்ள எல்லாம் பறித்துக்கொள்ள எங்களை அழைத்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சிம்சோனின் பெஞ்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை சொன்னாய், அதை எனக்காக விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய்க்கு தகப்பனுக்குமே அதை சொல்லவில்லையே, உனக்கு எப்படி சரி சொல்லுவேன் அப்படின்னா. 7 நாள் அவன் அழுதுகிட்டே இருந்தா. 7ஆம் நாள்ல அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அது என்னது? அப்பொழுது அவள் என்ன செய்தா? அந்த விடுதலை விடைய தன்னுடைய ஜனங்களுக்கு போய் சொல்லிட்டா. அப்ப 7ஆம் நாள் பொழுது போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி என்ன கேட்கிறாங்க? ஏப்பா, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானதும் என்ன என்றார்கள். அப்ப விட வந்து போச்சு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் என் கிடாரியோட உலாதிருந்தீர்களானால் என் விடுதலையை கண்டுபிடிப்பதில்லை அப்படின்னு சொல்றான். என் பின்னாடிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க, மற்றபடி உங்களுக்கு எப்படின்னா தெரியுது அப்படின்ட்டு. ஆனாலும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. அதனால அவன் வந்து அஸ்கலோனுக்கு போனான். அந்த அஸ்கலோன் ஊரார்ல ஒரு 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுதலை விடுவித்தவர்களுக்கு மாட்டு வஸ்திரங்களை கொடுத்து கோபம் போன்றவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இந்த காலத்துல மாதிரி பீரோவில் அடுக்கடுக்கா ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு உடுப்பு வாங்கினாங்கனாக்கா
அந்த உடுப்பு கிளியற வரைக்கும் தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். அவங்க வேற வழி இல்ல. குளிக்கிறப்ப துவைச்சுக்குவாங்க. அது மாதிரி உடைகள் வந்து அந்த காலத்துல ரொம்ப மெட்டா இருந்தது. அதனால இந்த உடைக்கு அந்த மதிப்பு. இப்படி அவன் கோபம் மூண்டு போயிட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். சிம்சானின் பெஞ்சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமா இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். எப்படி பாருங்க, இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை தோழனா 30 பேர் வந்தாங்க இல்லையா, அதுல இவனுக்கு ரொம்ப சிநேகமா இருந்தவனுக்கு அந்த பொண்ணை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கோதுமை விருப்பு நாள் வந்துச்சு. அப்ப சிம்சன் ஒரு வெள்ளா கட்டு எடுத்துக்கிட்டான், தோல்ல போட்டுக்கிட்டு என்னுடைய பெஞ்சாதியை போய் பாட்டு வரலாம். கோவம் இப்ப போயிருச்சு, போய் பெஞ்சாதியை பாட்டு வரலாம் தான் ஆசையோட வர்றான். அப்ப அங்க போயிட்டு நான் என் பெஞ்சாதி இடத்துல அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனும் அவனை உள்ளே போக விடல. என்ன செய்ய, நீ முற்றிலும் அவளை பகைத்து விட்டாய் என்று நான் நின்னேன், அதனால அவளை என் சிநேகனை கொடுத்துட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கணும் அழகானவள், அதனால அவளுக்கு பதிலா அவளோட தங்கையை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா சிம்சோன் வந்து என்ன சொல்றான், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னான். அடா, எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா நீ, அப்ப இனிமேல் பட்டு உனக்கு பொல்லாப்பு செஞ்சாலும் என் மேல தப்பே இல்லடா அப்படின்னு புறப்பட்டு போய் என்ன செய்யறான், 300 நரிகளை பிடித்தான். பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் அந்த நரிகளை கட்டி, 300 நரிகளை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. 300 நரிகளை பிடிச்சு 2 ஜோடியா கட்டுறான், ஜோடி ஜோடியா. அப்ப 150 ஜோடி. அந்த 150 ஜோடி நரிகளுடைய வாள்களை 2 நரிகளை பிடிச்சு 2 வாளையும் கட்டி விடுறான். நல்லா இறுக்கமா கட்டிடுறான். கட்டிட்டு அதுல எண்ணெய் ஊத்தி தீப்பந்தமாக்கி 150 ஜோடியையும் தீய பத்த வச்சு பெலிஸ்தருடைய வயல்களில் வெள்ளாண்மைகளை ஓட விட்டான். கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். இது யார்கிட்ட செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரவங்க கேட்கிறாங்க. அப்ப பதில் வருது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான் செய்தான், அவனுடைய பெஞ்சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்க, அவளை யார, சிம்சோனுடைய மனைவியை அவள் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு வந்து அக்னியால் சுட்டெரித்தார்கள். இது இவனுக்கு பயங்கர கோபத்தை கிளப்பிருச்சுன்னோம். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாற மாட்டேன் என்று சொல்லி அவரை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினான். அப்பொழுது பெலிஸ்தர் போய், கொஞ்சம் முருங்க பிரதர், பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்யாமல் நான் உங்கள் கையிலே பணி வாங்கினால் ஒழிய இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பணி வாங்கினால் தான் இளைப்பாறுவேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை நடுவிலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போனாங்க. அங்க போய் பாளையம் இறங்கி லேகி என்ற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமே வந்தது என்ன என்று கேட்கிற போது அந்த ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே பெலிஸ்தர் அங்க இருக்கிறான். அப்ப யூத மனுஷர் கேட்டபோது, சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் உனக்கு செய்யும்படி அவனை பிடிக்கிறதுக்காக வந்தோம் சொல்றாங்க. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர், அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் சிம்சோன் கிட்ட போனாருங்க. போயிட்டு, பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறாருன்னு தெரியாதா உனக்கு, ஏன் உங்களுக்கு இப்படி செஞ்ச என்று சொன்ன போது அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் உங்களுக்கு செஞ்சேன் அப்படின்னா. அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோங்கிறாங்க. அதுக்கு சிம்சோன், நீங்கள் என்னை தாக்கக்கூடாது, அதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்க. நாங்க உன்னை தாக்க மாட்டோம்ப்பா, நீ வா, உன்னை கட்டி கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. புது கயிறுகளாலே 2 புது கயிறுகளாலே கட்டி அவனை கண்மலையிலிருந்து கொண்டு போறாங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியால் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிடுச்சு. நூல் எப்படி நெருப்புப்பட்டா அந்து போகும், அது மாதிரி அந்த கயிறுலாம் அருந்து போச்சான். உடனே அவன் என்ன செய்யறாங்க, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அந்த பச்சை தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டு போட்டான் பெலிஸ்தர்களை. அப்ப எவ்வளவு பலசாலியா இருப்பான். கழுதையின் தாடை எலும்பின்
குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடையினால் 1000 பேரை கொன்றேன்னு பாட்டு பாடுறான். அப்புறம் அந்த கழுதையடி வீசி எரிஞ்சிட்டு வர்றான். ராமத்லாகி என்று பெயரிட்டான் அந்த இடத்துக்கு. அவன் மிகவும் தாகம் அடைகிற போது கர்த்தர் அவனுக்கு தண்ணீரை கட்டளை இடுகிறார். இவன் பெலிஸ்தர் நாட்களில் 20 வருஷம் நியாயம் தீர்த்து கொண்டு வந்தான் யூதா மக்களை, இஸ்ரேல் மக்களை. பின்பு சிம்சோன் என்ன செய்யறான், காசாவுக்கு, இப்பயும் அதுக்கு பேர் காசா தான், அந்த காசா ஸ்ட்ரிப்ல தான் இன்னைக்கு யுத்தம்லாம் நடக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இரவு முழுவதும் அவனுக்காக பட்டணவாசலில் பதிவிருந்து முழுவதும் பேசாமல் இருந்தார்கள். ஆனா சிம்சோன் என்ன செய்யறான், நடுராத்திரி மட்டும் படுத்திருந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நடுராத்திரியில எழுந்தான். பட்டணத்து வாசல் நல்லா கவனிங்க, பட்டணத்து வாசல்லாம் சும்மா நம்ம வீட்டு வாசல் மாதிரி இருக்காது, அதெல்லாம் 25 அடி 30 அடி உயரம் இருக்கும் அந்த நிலையம். அப்ப அதுக்கு தகுந்த கதவு போட்டிருப்பாங்களே, பலத்த கதவு போட்டிருப்பாங்களே. அங்கே திண்டுக்கல் மலைக்கோட்டையில ஒரு கதவு போட்டிருக்காங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிம்சோன் நினைப்பு தான் வரும். திண்டுக்கல் மலைக்கோட்டையில மரத்திலேயே ஒரு கதவு போட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே, பெருசா இருக்கும் அந்த கதவு. என்ன செய்யலாம், பட்டண வாசல் கதவுகளையும் அந்த 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து, எப்படி நிலையையும் வாசல் கதவையும் தாழ்பாலையும் சேர்த்து பேத்துறான். பேத்து எபிரோனுக்கு எதிரே இருக்க மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். வெயிட்டோட மலையேறான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலால் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணோடு சிநேகமாயிருந்தான். இந்த தெலீலால் என்ற இந்த காதலி தான் அவனுக்கு கன்னியா இருந்தாள். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அவளுக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் என்ன செய்யறாங்க, நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எங்கே இருந்து உண்டாயிருக்கிறது, நாங்க எப்படி அவனை கட்டி சிறுமைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு விஷயம் என்ன, சூட்சுமம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே எங்களுக்கு சொல்லு. அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம். எப்படி ஒவ்வொருத்தரும் நாங்க 1100 வெள்ளிக்காசு கொடுக்குறோம், அவனுடைய ரகசியம் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு. அப்ப சிம்சோன்ட்ட கேட்கிறா தெலீலால். அப்ப முதல்ல என்ன சொல்றேன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை என்னை கட்டினால் நான் பலமற்று போவேன் அப்படிங்கிறான். அப்பொழுது பெலிஸ்தருடைய அதிபதி என்ன செய்யுங்க, உலராத பச்சை 7 அகனினார் கயிறுகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவனை கட்டினான். அப்ப பதிவீரர்கள் அறை வீட்டில் காத்திருக்கும் போது சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்று அவள் சொல்றார். அப்பொழுது சணல் நூலான நெருப்புப்பட்டவுடனே இட்டு போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் எதனாலே உண்டாயிருக்கு அறியப்படவில்லை. அப்பொழுது தெலீலால் சிம்சோனை பார்த்து, என்னை பரியாசம் பண்றியா, இப்போதும் பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்ட வேண்டிய எனக்கு சொல்லுங்க போது. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், இதுவரைக்கும் எந்த வேலைக்கும் வழங்காது இருக்கிற புது கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலவீனமாயிருவேன் அப்படிங்கிறான். அப்ப தெலீலா புது கயிறுகளை வாங்கி அவனை கட்டி வச்சுக்கிட்டு, சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்று சொல்றார். அப்ப பதிவிற்குள்ள வந்தாலும் அவன் தன் புயங்களில் இருக்க கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெலீலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் நீ பரியாசம் பண்ணி பொய் சொன்ன, உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன் இப்பதான் உண்மையை சொல்லிடுறான். நீ என் தலைமையர்கள் 7 ஜடைகளை, இப்பயும் சொல்ல உண்மை பாருங்க, நீ என் தலைமையர்கள் 7 ஜடைகளை நெசவுநூல் பாவோடு பின்னிட்டால் ஆகும் என்றாள். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி எடுத்து மாட்டி, சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிணிக்கி கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிதன் நீ எப்படி சொல்லுகிறாய், நீ 3 விஷயம் நீ பரியாசம் பண்ணினாய் அல்லவா, உன்னுடைய மகாபலன் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் வார்த்தைகள் நீ நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, ஏன்னா அந்த பெண்ணிட்ட நேசமாயிருந்தான். சரி வந்தாக்க அவள்கிட்ட நல்லா கொஞ்சம் விருப்பமா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி வர்ற போது இவன் அழுதுகிட்டே இருக்கிறது, நீங்க உன் பலம் எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப அவன் உட்கார்ந்து ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அதனால இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனேன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். இங்கதான் அவன் தவறு செய்யறான். அப்ப இவன் என்ன செய்யறா, அவனை நல்லா தூங்க வச்சு அவன் தலைமுடிய பூரா சிரைச்சிட்டு அந்த ஊரார கூப்பிடுறாங்க. அவன் மறுபடியும் தனக்கு பலம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். ஆனா
அவனால எந்திரிக்க முடியல. கர்த்தருடைய ஆவி அவர்கிட்ட இல்ல. ஏன்னா நசரேய விரதத்தை கலைத்து விட்டான். நசரேய விரதம் அவனுடைய கலைக்கப்பட்டது. அதனால பலம் இல்லாமல் போய்விட்டான். பெலிஸ்தர் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க? முதல்ல என்ன செஞ்சாங்க? அவனுடைய கண்களை குருடாக்குகிறார்கள். பிறகு அவனை காசாவுக்கு கொண்டு போய் 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அப்ப பெலிஸ்தருடைய பிரபுக்கள் எல்லாம், நம்முடைய பையனாகிய சிம்சோன் நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் எனக்கு கைலாகு கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டன் நோக்கி, இந்த வீடு முழுவதையும் தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொள்ளும்படி அந்த 2ஐயும் எனக்கு காட்டுறா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைஞ்சிருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டில் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறை 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கடைசி ஜெபம் செய்யறான். ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒவ்வொன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடும் அதிலிருந்து பிரபுக்களும், அந்த வீடு அதிலிருந்து பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகராக இருந்தார்கள், அதிகமாக இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரன், அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவன் சரீரத்தை எடுத்துக்கொண்டு சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் இருக்கிற அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் தீர்த்தான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவனுக்கென்று நாம் நியமித்த காரியங்களில் எந்த மாறுதலும் செய்யக்கூடாது. தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதிலே நிச்சயமாகவே நாம் எந்த சலிப்பும் இல்லாமல் மன உறுதியோடு செயல்படுவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கென்று நம்மை ஒப்புக் கொடுத்த பிற்பாடு நம்ம உலக காரியங்களை ஈடுபடக்கூடாது. சிம்சோனில் இருந்த பலவீனம் என்ன? பெண் தான் அவனுடைய பலவீனம். அந்த பலவீனத்தினாலே கெட்டுப்போனான் அவன். வாலிப வயதிலே திருஷ்டிகளை தேடுவது எவ்வளவோ நல்லது. வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை அடக்கி கொண்டு ஏற்ற காலம் வருவரை, ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், பெற்றோர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம நம்முடைய வேலைகள்ல கவனம் செலுத்தி, நம்முடைய படிப்புகள்ல கவனம் செலுத்தி முன்னேறது எப்படிங்க பார்க்கணும். ஏற்ற வேலை வரும்போது நிச்சயமாக பெற்றோர்கள் நலமான காரியங்களை நமக்கு செய்து தருவார்கள். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். இதைத்தான் சிம்சோனுடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. அது தேவனுடைய சித்தம் தான் பெலிஸ்தரை அடக்க வேண்டும் என்பது, அது இல்லைங்கள. ஆனாலும் கூட அவன் தன்னுடைய மாமிசத்தை கொண்டு இச்சையினாலே, என் கண்களுக்கு பிரியமானவன் சொன்னான் இல்லையா, அந்த கண்களின் நிச்சயினாலே கெட்டு போனான். அந்த ஒரு வேசி இடத்துல போனான். அப்புறம் தெலீலாட்ட போனான். இந்த தெலீலாட்ட போகும்போது ரொம்ப பரிதாபமாயிடுச்சு நிலைமை. அவன் தெலீலால் இவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு அந்த ஊர் மூப்பர்களுக்கு அதை தெரிவித்து அவர்கள் அவனை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்மை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அரைகுறையாக அல்ல, முழுமையாக தேவனிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை நம்முடைய எதிர்காலத்திலே நாம் நினைப்பதற்கு மேலாக உயர்த்துவார். நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்புவித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கென்று நாம் கொடுக்கின்ற போது தேவன் நம்மை உயர்த்த தயாராயிருப்பார். இது மாதிரி நியாயாதிபதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியாக வந்தவர் ஏலி என்ற ஆசாரியர் இருக்கும்போது அங்கே சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வந்தார்.
இந்த சாமுவேலுடைய வரலாறை பார்க்கும்போது மிக ஆர்வத்துக்குரிய ஒரு வரலாறு. சாமுவேல் வந்து தோப்பிமே என்னப்பட்ட ஊர்ல ராம்தான் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவனுக்கு எப்ராஹிமினாகிய அவனுக்கு என்ன செய்யறாங்க, 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொருத்தி பேர் பெனினாள். இந்த அன்னாளுக்கு பிள்ளைகளே இல்லை. அதனால பெனினாளை கல்யாணம் முடிச்சான். பெனினாளுக்கு பிள்ளைகள் பிறந்தன. அதனால அவன் வந்து அன்னாளை எப்பயுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்னாள் வந்து வருஷா வருஷம் அங்க ஏலி இருக்கிற ஆசிரியப்பு கூட இருக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற வேலையில வருஷந்தோறும் இந்த என்ன செய்வாங்க, அங்க போய் வந்து கர்ப்பத்தை அடைச்சிருந்ததுனாலே தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவான். அவள் துக்கப்படும்படியாக அவனுடைய சக்கழத்தை அவளை மிகவும் சனப்படுத்துவாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிற, சஞ்சலப்படாத, 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு அதிகம் அல்லவா என்பான். சீலோவில் அவர்கள் பொசித்து கொடுத்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஏன்னா சீலோவில் தான் ஆசிரியப்பு கூடாரம் இருந்தது. அங்கேதான் ஏலி இருந்தார். அங்கு என்ன செய்யறா, போய் மிகவும் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ அவள் வந்து கர்த்தருடைய சன்னியில ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறத ஏலி பார்க்கறான். அவ வந்து கண்ணை மூடிக்கிட்டு கண்ணுல இருந்து தண்ணியா வருது, அப்படியே உதடு மட்டும் அசைது வார்த்தையை வெளியில கேட்கல. ஓஹோ, இவ குடிச்சிட்டு போதையில வந்திருக்கிறா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் ஏலி. அப்ப அண்ணாள்கிட்ட போய் இவன் பேசுறான், நீ எது வரைக்கும் இப்படி வெறுத்திருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விளக்கு. அதுக்கு அண்ணாள் என்ன சொல்றான், அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ, திராட்சரசமும் மதுவும் நான் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஜெப அனுபவம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டிய தேவனிடத்திலே. நாம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற போது நமக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த வேதனைகள் இருந்தாலும், இந்த உலகப்புறமானதோ ஆவிக்கிறவைகளை எந்த வேதனைகள் இருந்தாலும், அவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அப்ப அவ சொல்ற போது ஏலி என்ன செய்யறான், அப்படியா, சரிப்பா, பரவாயில்ல, இப்பா அடுத்த வருஷம் உனக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், என சமாதானத்தோட இப்போ நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பின்படி அவர் கட்டளையிடுவாராக சொல்றார். அப்ப அவன் என்ன பொருத்தனை பண்றான், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களை தயை கிட்ட கிடவது என்றாள். அதுக்கு பிறகு போய் போஜனம் பண்ணான். அந்த பிள்ளை வந்து பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு வந்து சாமுவேல் அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்றாரு, அந்த குழந்தை 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம், பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வர்றாங்க. அந்த தேவாலயத்துக்கு கூட்டு வந்து அங்கே ஆசாரியர்கிட்ட சொல்றாரு, இவளை வந்து இவனை பால் மறக்க பண்ணிட்டேன், இப்ப வந்து இவனை வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு நியமிச்சேன், என்னுடைய மலடி என்ற பட்டத்தை தீர்த்து வைத்தான், இந்த மகன் தேவனுக்கே ஊழியம் செய்யட்டும், அதனால இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தருக்கு கேட்டபடியே என் விண்ணப்பத்தின்படியே என் கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் உயிரோடு சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அதே மாதிரி சாமுவேல் வந்து ஏலியின் இடத்திலே வளர்ந்தான். அந்த காலத்துல கர்த்தருடைய தரிசனம் ரொம்ப அரிதாக இருந்தது. அங்க ஏலி வந்து யார்கிட்ட வளர்றான், சாமுவேல் ஏலி கிட்ட வளர்றான். அப்போ கர்த்தருக்கு பணிபை சேர்ந்து கொண்டுதான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, தரிசனமும் ஒன்றும் கிடையல. ஒரு நாள் வந்து ஏலி வந்து தன்னுடைய இடத்துல படுத்திருந்தான். அவனுடைய பார்வை வந்து மங்கி போயிருச்சு. அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க கூடாரத்துக்கு, உடன்படிக்கை கூடாரத்துக்கு வருகிற பெண்களை கெடுப்பது, மற்ற காரியங்களை செய்வது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால கர்த்தர் வந்து வெறுப்பா இருந்தார் ஏலியின் மேலையும் ஏலியின் பிள்ளைகள் மேலும். அப்ப ஒரு நாள் வந்து ஏலி படுத்திருக்கிறாரு, சாமுவேல் அங்க கூடாரத்துல படுத்திருக்கிறான். அப்ப சாமுவேல் சாமுவேல்னு சத்தம் கேட்டிருக்கு. சரி, ஏலி தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு போனா, ஐயா என்ன கூப்பிட்டீங்க, நான் கூப்பிடல தம்பி, போய் படுத்துக்கிறேன். திருப்ப சாமுவேல் சாமுவேல்னு சத்தம் வருது. திருப்பி ஓடுறான், நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படு அப்படின்ட்டாரு. திருப்பி 3வது சத்தம் வருது. அப்ப போற போகுது. அப்பதான் ஏலிக்கே புரியுது, சரி கர்த்தர் கூப்பிடுறாரு போல இருக்கவன அப்படின்ட்டு, நீ போய் படுத்துக்க, மறுபடியும் கூப்பிட்டாக்க ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுது.
இதை வச்சு நிறைய பாட்டுலாம் எழுதியிருக்கிறாங்க. கத்தோலிக்கத்திலையும் சிஎஸ்ஐலையும் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இதை வச்சு ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதத்தின் வழியாக பேசும்போது நாம் அதை கவனித்து கேட்க வேண்டும். ஏதோ சும்மா மேம்போக்கா கேட்கறதில்ல, கவனித்து கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக பேசுவாரா? நிச்சயமா கிடையாது. யார்கிட்ட நேரடியாலும் பேசுறது கிடையாது. மாறாக அவர் கொடுத்த வெளிப்பாடு அத்தனையும் பைபிள்ல இருக்குது. அந்த பைபிளை படிக்கும் போது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த பைபிளை படிக்கும் போது நம்ம பயத்தோடு, பக்தியோடு, எச்சரிக்கையோடு, கவனத்தோடு படிக்க வேண்டும். நம்ம வேற காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு பைபிளை படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி படிக்க முடியாது. பைபிளை படிக்கிறோம்னா அதுலயே தான் முழு கவனமும் இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்யறதாலும் சரி, நம்முடைய முழு கவனமும் அதிலே இருக்க வேண்டும். அதுலயும் பைபிளை படிக்கும்போது ரொம்ப டபுள் பங்கு அதுல கவனம் செலுத்தணும். ஆக இந்த சாமுவேல் இடத்துல ஏலியின் குடும்பத்துக்கு நடக்க போற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சொல்லுகிறார். அதே மாதிரி நடந்தது பிற்காலத்துல. பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்த போது அந்த ஏலியுடைய பிள்ளைகள் 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். யுத்த காலத்துல கர்த்தருடைய பெட்டியும் பிடிபட்டது. அதை கேட்ட பொழுது ஏலி தன்னுடைய நாற்காலிலிருந்து அப்படியே கீழே விழுந்து உடனேயில் அடிபட்டு செத்து போயிட்டார். சாமுவேல் வளர்ந்து வாலிபனாகிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். இந்த சாமுவேலின் காலத்தில தான் மக்கள் தேவன் தங்களை ஆட்சி செய்வதை போதுமானதாக நினைக்கவில்லை. சாமுவேலின் காலத்தில் அது எனக்கு நியாயாதிபதிகள் அவங்களை வழிநடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யோசிச்சு பார்த்தாங்க, எதனால இந்த புரஜாதியாரெல்லாம் வர்றாங்க இப்படி அப்படின்னு பாக்குற போது, ஒவ்வொரு புரோயினத்தாருக்கும் அவனுக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு ராணுவம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு படை பலம் இருக்குது. அதனாலதான் இப்படி வர்றாங்க. அப்ப நமக்கும் ஒரு ராஜா இருந்தா, நமக்கும் அந்த ராஜா கிட்ட ராணுவம் இருந்தா இவங்க எதிர்த்து நிற்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களை ஆளுவதை மறந்து தங்களுக்கு ஒரு மனித ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். சாமுவேல் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், வேண்டாம், உங்களுக்கு தேவன் தான் இப்ப அரசாண்டு இருக்கிறவங்கள தியோக்ரசிங்கிறது. தியோனா தேவன், கிரசி அப்படின்னா ஆட்சி. தேவனுடைய ஆட்சி தான் நடக்குது. இது ஆட்டோகிராசியா மாத்தாதீங்க. ஆட்டோகிராசினா ஒரு மனித தலைமையில உள்ள சர்வாதிகார ஆட்சி. அப்படி நீங்க மாத்தாதீங்க, வேண்டாம், இது நல்லது இல்லை அப்படிங்கிறார். ஆனா அவங்க ஒத்த காலில் நிக்கிறாங்க, எங்களுக்கு ராஜா கட்டாயம் வேணும். ஏன்னா புரஜாதி ராஜாக்கள் இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் அந்த பயிலெல்லாம் நம்மளை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. அதனால நமக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா கேட்கிறாங்க. அப்ப ராம் முழுதும் தேவன் தான் அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார் சாமுவேல். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, ஜனங்கள் சொல்வது எல்லாவற்றிலும் நீ ஜனங்களுடைய பேச்சை கேள். அவங்க அவர்களை ஆளாதபடிக்கு உன்னை தள்ளல, என்னைத்தான் தள்ளிட்டாங்க. நான் அவர்களை ஈர்த்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள். அப்படி செய்த எல்லா செயல்களின்படியும் செய்தது போலவே இப்ப செய்யறாங்க. அதனால இப்பொழுதும் அவர் சொல்வதை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படிக்கு அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னதுன்னா உங்களுக்கு திடசாட்சியா தெரிவிச்சிரு. அதுக்கப்புறம் அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா ஒரு ராஜாவை நியமிச்சிரு அப்படிங்க. அதே மாதிரி சொல்றான், என்ன சொல்றான் சாமுவேல் சொல்றார் ஜனங்கள்கிட்ட, ராஜா வந்தாக்க ராஜா என்ன காரியம் செய்வாரு அப்படிங்கறத பத்திலாம் விவரமா சொல்றார். அவர் உங்களை ஆள்றது மட்டும் இல்ல, உங்களை அடிமைகள் மேல நடத்துவாரு, உங்க பிள்ளையெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய வீட்டுல வச்சுக்குவாரு, பொம்பளை பிள்ளைல அந்தப்புறத்துல வச்சுக்குவாரு, பையங்களை தனக்கு வேலைக்காரியா வச்சுக்குவாரு. இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்பதான் நாங்க புரஜனத்தார் மக்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அங்க ஒரு ராஜாவை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த சமயத்துல பெனிமின் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருடைய ஒரு மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு அழகான வாலிபன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் பார்க்கலாம் அழகானவன். அதோடு கூட எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு தான் இருந்தாங்க. இவன் நின்னாக்கா அவன் தோள்பட்ட வரைக்கும் தான் உயரமா இருப்பாங்க எல்லா ஜனங்களுமே, உயரமானவன். இந்த சவுளுடைய தகப்பன் கீசுடைய கழுதைகள் காணா போயிடுச்சு. கழுதை போய் எங்க தேடி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி சவுலையும் ஒரு வேலைக்காரனையும் அனுப்புறான். அவன் அங்க போய் 3 நாள் 4 நாளா தேடி பார்க்கறாங்க.
ஊர் ஊரா போய் தேடி பாக்குறாங்க. அத வந்து நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊர் ஊரா போய் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்ப அவரு செய்றாரு, என்ன சொல்றாரு சவுலு, ஏய் கழுதைய பத்தி கவலையை விட்டு நம்ம மேல கவலையா இருக்க போறாரு அப்பா, நம்ம திரும்பி போவோம் வா அப்படிங்கிறார். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்றேன், இங்க இந்த பட்டணத்துல பக்கத்துல இருக்க ராமா என்ற பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் இருக்கிறாராம். அவர் பெரியவரா, அவர் சொல்றபடி எல்லாம் தப்பாமல் நடக்குமா, அங்க போய் கேட்கலாம். ஒருவேளை அவரு கழுதையில் இருக்க இடத்த நம்ம சொல்லலாம்னு சொல்லுவாரு. அப்படி நம்ம போனாலும் அவர் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்கிற போது, என்கிட்ட ஒரு வெள்ளி சேக்கல் இருக்குது, அதை கொடுத்து நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி, சரி காலையில போவோம். ஆனா இது அத்தனையும் தேவனுடைய சித்தமா இருந்தது. எப்படியும் சாமுவேல்கிட்ட வந்து சேரணும் சவுல், சவுலை ராஜாவாக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். அப்படிதான் காலையில போற போகுது, சாமுவேல்கிட்டே போய் கேட்கிறாங்க. சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா, நான் தான்ப்பா வாங்கப்பா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அவரு ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்க ஒரு நாளைக்கு முன்னரே கர்த்தர் வந்து சாமுவேல் காதுகள் கேட்க சொல்லியிருக்கிறாரு, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் இடத்தில் அனுப்புவேன், அவன் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனங்கள் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று சொல்லியிருந்தார். அதனால அவர் வந்து அந்த நாளை சமைச்ச ஒரு ஆட்டுல முன்னந்தொடையும் அதோடு இருக்கிறதையும் எடுத்து வச்சிருந்தார், சமயக்காரன் கொடுத்து வச்சிருந்தார். இது வந்து பத்திரமா வையி, எதுக்காக, சவுல் கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்படி சாமுவேலையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் கர்த்தர். சவுலும் வேலைக்காரனும் வர்றாங்க. வந்துட்டு சவுல் கேட்கிறான், எங்க கழுதையை காணா போயிடுச்சுங்கய்யா, அந்த கழுதைகளை கண்டுபிடிக்கணும், அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களை? ஏய் கழுதையில பத்தி கவலை விடுங்கப்பா, கழுதையெல்லாம் கிடைச்சு போயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு, உங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறாருப்பா, நீ வா இந்த மேலே ஏறி வா, உனக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறார். அவன் மேல போகும்போது அங்க வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து இன்னும் ஒரு பல விருந்தாளிகளை கூப்பிட்டிருந்தார். எல்லா விருந்தாளிகளுக்கு முன்னாடி சவுலுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சமயக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு, நான் உன் கையில ஒரு பங்கை கொடுத்து வைத்திருந்தேன்ல, அதை கொண்டு வந்து வை அப்படிங்கிறான் சாமுவேல் சொல்றார். அப்ப சமையற்காரன் ஒரு முன்னந்துடையும் அதனோட இருந்தையும் கொண்டு வந்து சவுலுக்கு முன்னதாக வைத்தான். அப்ப சாமுவேல் வந்து இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, ஏன்னா ராஜாவாக போறான் இல்லையா, ராஜா சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் அது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். அப்படியே வந்து சவுல் வந்து அன்றைய தினம் சாமுவேலிடையே சாப்பிட்டார். அப்புறம் மேடையிலிருந்து இறங்கி பட்டணத்துக்கு வந்த பின்பு மேல் வீட்டில் போய் சவுலோடைய பேசி கொண்டிருந்தார் சாமுவேல். எதை பத்தி, ராஜாங்கத்தை பத்தி. அப்ப அதிகாலமே கிழக்கு விழுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படுத்து. அவன் ஆயத்தப்பட்ட போது சாமுவேலும் அவனும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னாடி நடந்து போக சொல்லு. அப்படியே வேலைக்காரன் நடந்து போயிட்டான். அப்ப நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்லும்படி இங்கே சற்று நில்லு அப்படிங்கிறார். அப்பொழுது அங்கே சாமுவேல் சவுல் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அப்ப சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படிங்கிறார். இப்படித்தான் வந்து சவுல் ராஜாவாக நியமனம் செய்யப்பட்டார், ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டார். நீ இங்க என்னை விட்டு போகும்போது உனக்கு 3 அடையாளங்கள் நடக்கும், அந்த 3 அடையாளங்கள் நடக்கும்போது நீ தான் ராஜா அப்படிங்கிற நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அவர் சொன்ன மாதிரியே அந்த காரியங்கள் நடந்துச்சு. அப்புறம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அறிவிச்சிட்டாரு, இவர் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறார். அப்ப அப்படியா கூப்பிட்ட போது அவர் எங்க இருந்தாரு, அவர் வந்து ஒரு வைக்கப்புள்ள போய் ஒண்டிக்கிட்டு இருந்தார். சவுல், ஐயோ நான்லாம் ராஜாவாக முடியாது, என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், நான் சும்மா அற்பமானவன், என்னைய போய் ராஜான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆனா அவனை வைக்கப்பூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க, வைக்கப்பூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி வந்த சவுல் தான் பின்னாடியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாகி விட்டான். இந்த கோயில் பூனை தெய்வத்துக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, நம்ம எந்த நிலையிலிருந்து வந்தோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதுல வந்து தாவீது மிகவும் மாறுபட்டவர். அதனாலதான் அவர் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் என் இருதயத்துக்கு பிரியமான மனுஷன் அப்படி சொன்னார் தேவன். இப்ப சவுல் வந்து ராஜாவான பிற்பாடு அவனுக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாம்
அவன் வந்து கீழ்ப்படியாமல் போனான். அதனாலே கர்த்தர் வந்து மிகவும் விசனப்பட்டார். சவுல ராஜாவாக்கினது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குது. சாமுவேல் என்ன செய்யுதுன்னு தெரியல. நீ வா, நீ உன்னை தைல குப்பியை நிரப்பிக்கிட்டு பெத்லெஹேம் ஊருக்கு போ, அங்க ஒருத்தன் நான் நியமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அங்க போய் பார்க்கிற போது தாவீது சின்ன பையன், ஆடு பேச்சுக்கிட்டு இருக்கிறவன். அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனாக்க சவுல் தான் நான் ஆண்டுகிட்டு இருக்கான். சவுல் வந்து 40 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டு இருந்தான். அதுல கடைசி 25 ஆண்டு காலம் தாவீதை கொல்ல தேடுவதிலே அவன் நாட்களை செலவிட்டான். தாவீது அப்போது இளைஞன். தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் பாட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பான். அவங்க அப்பா வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, நீ போய் மிலிட்டரியில போய் உங்க அண்ணன்லாம் இருக்கான் இல்லையா, அவங்கெல்லாம் இப்ப பார்த்துட்டு வா, இவங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் கொஞ்சம் கொடுத்து வா அப்படிங்கிறார். அது மாதிரி போறான் தாவீது. அங்க போற போதுதான் பாக்குறாங்க, கோலியாத் வந்து நம்முடைய தேவனை அவமதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். கோலியாத் மாபெரும் வீரன். அவன் வந்து இளைஞனா இருந்த போதிலிருந்து படை பயிற்சி பெற்றவன். ஆனா தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவன் வந்து அவனுக்கு சவுல் வந்து தன்னுடைய உடையில் ராணுவ உறுப்புகளாம் போட்டு விட்டாரு. ஆனா அதெல்லாம் சுமந்துட்டு அவன் நடக்க முடியல. இதெல்லாம் தேவையில்லை ராஜா அப்படி கழட்டி போட்டு இவன் தன்னுடைய வழக்கப்படியே கவட்டை எடுத்துக்கிட்டு கவன்களை எடுத்துக்கிட்டு கவனை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்துல இருந்த கூழாங்கல் ஒரு 5 கூழாங்கலை பொறுக்கி அடப்ப பையில போட்டுக்கிட்டு போறான். தடியை பிடிச்சிக்கிட்டு போறான். அவன் கோலியாத் வந்து பாக்குறான், யாருடா வர்றாங்க. ஏன்னா அவன் சவால் விட்டு தான் ஏற்கனவே, என்னோட ஒண்டி ஒருத்தன் வாங்கடா இஸ்ரவேல்ல இருந்து, நீ ஜெயிச்சிட்டீனா நாங்க பூரா உங்களுக்கு அடிமைடா, நான் ஜெயிச்சிட்டா உங்க நாடே எங்களுக்கு அடிமைடா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். 40 நாள் அந்த மாதிரி பேசி இருந்திருக்கான். ஆனா யாருமே போக பயந்தாங்க. தாவீது என்ன செய்யறான், தைரியமா போறான். அதுவும் தடியை பிடிச்சுக்கிட்டு போறான். அவன் கேட்கிறான், ஏண்டா தடியோட வருது நான் என்ன நாயா, நீ வா, இன்னைக்கு உன்னை கொன்னு உடம்ப அப்படி பறவைகளுக்கெல்லாம் விருந்தாக்குறேன். கர்த்தர் உன்னை தாண்டா என் கையில ஒப்பு கொடுத்துருக்காரு, நான் தான் உன்னைய கொள்ளுவேன் அப்படின்னு போறான். போயிட்டு இவன் ஒண்ணுமே செய்யல. அந்த கவனை எடுத்து அதுல கல்ல ஒண்ண வச்சு கூழாங்கல ஒண்ணு வச்சு குறி பார்த்து எறியறான். அந்த கல் போய் கோலியாத்துடைய நெற்றியிலே பதிந்து விட்டது. வெளியில வரல, நெற்றியிலே பதிந்து விட்டது. அப்படியே சாயிறான். இவன் போறான், வேகமா ஓடி போறான். ஓடி போய் கோலியாத் மேல போய் நின்றுகிட்டு அவன் வாழவே உருவி அவனை வெட்டி போட்டான். அவனுடைய தலையை வெட்டி கொண்டு அவனுடைய கையில 2 கையிலையும், ஒரு கையில வாள் இருக்குது, கோலியாத்தோட வாள் இருக்குது, இன்னொரு கையில அவனுடைய தலை இருக்குது, கோலியாத்துடைய தலை இருக்குது. எடுத்து சவுல்கிட்ட வர்றான். வர்ற போது சவுல் ரொம்ப பாராட்டுறான் தாவீத. ஜனங்கள்லாம் என்ன பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடுறாங்க. அதன் பிறகு தாவீது வழக்கம்போல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா சவுல் கிட்ட வந்து சேரணும் இல்லையா இவன். தாவீது வந்து அரசன் ஆக வேண்டுமானால் சும்மா அரசு அபிஷேகம் மட்டும் பத்தாது, அரண்மனை விஷயங்கள் என்னன்னு தெரியணும் இல்லையா. அதனால சவுலுக்கு பிடிச்சு ஆட்டி படைக்கும்படியாக ஒரு அசுத்தாவியை அனுமதிக்கிறார் தேவன். அந்த அசுத்தாவி சவுலுக்குள்ள வரும்போதெல்லாம் அவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி போயிடுவான். அப்போ அங்க இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அசுத்தாவியை விரட்டுறதுக்கு நல்லா இசை வாசித்து சுரமண்டலத்தை வாசித்து பாட்டு பாடக்கூடிய ஒருத்தனை நாங்க கூட்டு வர்றோம் சொல்லிட்டு பெத்லெஹேம்ல இருந்து தாவீதை கூட்டு வந்து விடுறாங்க. தாவீது பாட்டு பாடுவான். அவனுக்கு முன்னாடி பாட்டு பாடுற போது, இந்த ஆவிய வர்ற போது, தாவீது சின்ன பையன் பாட்டு பாடுவாப்புல, சுரமண்டலத்தை இசைச்சுட்டு பாடுவாப்புல. அப்ப அந்த ஆவி அமைதல் ஆயிரும். அப்ப சவுலுக்கு கொஞ்சம் சமாதானமாகும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்குது. அப்போ சவுல் வந்து தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இருந்த போதிலும் தாவீது வந்து வர வர பலத்து வருகிறான். ஏன்னா தாவீது கோலியாத்தை கொன்ற விஷயம் வந்து மக்களிடையே நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. அதனால தாவீது ரொம்ப பெருமையா பேசுறாங்க, போற பேர் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. சவுலுக்கு நிறைய மகன், முக்கியமா ஒரு மகன் வந்து ஜோனத்தான். இந்த ஜோனத்தானுக்கு வந்து தாவீது மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு வந்துருச்சு. நெருங்கின சிநேகிதன் ஆயிட்டான். இதுக்கு 2 பேருக்கு இடையில 20 வருஷம் 25 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ஜோனத்தான் மூத்தவன், சவுல் சின்ன பையன். ஆனாலும் கூட ஜோனத்தான் வந்து தாவீதை மிகவும் நேசித்தார். அப்போ இப்படி இருக்கிற போது, காரியங்கள் இப்படி இருக்கிற போது, இங்கே பெலிஸ்தரை கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் போய் பெலிஸ்தரை கொண்டு விட்டு வருவான் தாவீது. அப்போ
அவனுக்கு வருகிற பேர் புகழ்ச்சியெல்லாம் பார்த்து என்ன செய்வான்? தாவீது சவுல் தாவீது பொறாமைப்பட்டான். அதற்கு பிறகுதான் தாவீதை கொலை செய்யலாம் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக வந்தது. அதை பற்றிய காரியங்களை நாம் நாளைய தினத்தை பார்ப்போம். இப்பொழுது நிறைவு செய்யும்படி தரணிதரனை அழைக்கிறேன். தரணி பிரதர், தரணி பிரதர், ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல இருந்து தூரம் வச்சுங்க நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் நியாயமும் மகா பரிசுத்தமும் நீதியும் தெய்வம் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நாளின் ஜீவன் நாளைக்கான செய்து இந்த நாளையிலும் காலையும் மாலையும் உமது வேத வார்த்தைகளை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சகோதர மூலமாய் இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த பிரதான கிருபைக்காக அதற்காக சொல்லிட்டு இருக்கோம். தேவரீர் உம்முடைய கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நீர் எங்களுக்கு வைத்திருந்த அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு மூக்கு பிரியம் உண்டாக நாங்கள் பார்க்கிறதை வாழ இன்னும் அதிகமாய் உங்களுடைய கிரியைகளில் நாங்கள் பலப்பட செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பது குறித்து ஆரம்பிக்கிறோம். இதாக நானும் வீட்டாரும் விசுவாச குடும்பத்தாரும் தேவரீர் உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு பூமியில் உண்மை மகிமைப்படுத்தும்படி இந்த செய்தியில் நாங்கள் பாக்கியவானா இருக்கும்படி இது எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இம்மட்டும் எங்களை காத்து பிரதான கிருபைக்காக எனக்காக சொல்லிட்டு மேலும் தேவரீர் இப்படியாக சகோதரம் செய்து வருகிற ஊழியத்திலும் எங்களுக்காக பிரயாசப்படும்படி எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி இப்படி ஒரு பெரிய ஸ்தாகியத்தை நீ எங்களுக்கு தெரிகிறீர்கள். அதுக்காக சொல்லிட்டு தாப்பனே, இப்படியாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஞானத்தையும் அறிவையும் தந்து சகோதரரை இம்மட்டும் வல்லமையை பலப்படுத்தி இதற்காக பிரயாசப்படவும் எங்களுக்கு திட்டமாய் போதிக்கவும் நீங்கள் கிருபை பாராட்டுகிறீரே, அதற்காக சொல்கிறோம். உங்களுக்கு தயவு பாராட்டும் போது எங்களை சூழ்ந்து கொள்வார்கள் என்பதை போல இப்போதும் சகோதர மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபையை நாங்கள் நினைக்கும் போது எப்படி நாங்கள் நன்றி சொல்வது என்பது சொல்லிக்கொண்டே இருக்கும் போது இன்னும் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்படியாக நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் கீழ்ப்பிடிப்பு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிக்கும் பாதையை அநேகருக்கு நாங்கள் கொண்டு சொல்லும்போதே வண்ணமாக எங்களுக்கு கிருபை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். சகோதரியும் எங்கள் ஆசீர்வதித்து அவர் செய்கிற ஊழியத்திலும் இன்னும் மேலும் பலப்படுத்தவும் ஊழியர்கள் பெருகவும் இந்த வயதிலும் அவரை எடுத்து பயன்படுத்துகிற பிரதான கிருபைக்காக பெயருக்காக சொல்லியிருக்கிறோம். அதே போல நாங்களும் எங்களுக்கு போதித்தவர்களை விட அதிக ஞானம் உண்டாக்கும்படி உமக்கு பயந்து கீழ்ப்படியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக எங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளும்படியாக அலெக்ஸுக்கும் புரிந்து கொண்டு இந்தியாக தொடர்ந்து உமது சித்தத்தை உணர்ந்து கொண்டு வாழவும் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவும் கிருபை பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மற்ற காரியங்கள் ஒரு பொறுப்பு தாப்பனே, எங்களுக்கு செய்கிற கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி சோத்திரங்களை தாப்பனே. தொடர்ந்து இப்படியாக எங்களை வழிநடத்த வேண்டுமாறு சத்தியத்தின் பாதிலே காலையும் மாலையும் எங்களுக்கு கிருபை அளிக்கிறீரே மீண்டுமா நாங்கள் சோத்தித்திருக்கிறோம். புதிய கன மகிமையெல்லாம் இருக்கிறோம். தேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகர்களுமா இருக்கிறேன் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் பரிசுத்த பிதாவே, ஆமென்.